அரிமத்திய புனிதர் யோசேப். அரிமத்திய ஊரை சேர்ந்த புனிதர் யோசேப் என்பவர் நற்செய்திகளின்படி இயேசுவின் மரணத்தின் பின்னர் அவரை அடக்கம் செய்தவர் ஆவார். இவர் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய சீடர் ஆவார். திருவிவிலியத்தை வாசிக்கும் பொழுது நாம் இவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மார்க்கு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 43 இவரை மதிப்புக்குரிய தலைமை சங்க உறுப்பினர் எனவும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர் எனவும் கூறப்படுகின்றது. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 57 இவர் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார் என குறிப்பிடப்படுகின்றது. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 38 இவரை இயேசுவின் சீடர்களில் ஒருவர் எனவும் யூதருக்கு அஞ்சியதன் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக் கொள்ளாதவர் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இதன்படி இவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்து நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டு இயேசுவின் இறப்பை உறுதி செய்த பின்பு யோசேப்பிடம் இயேசுவின் உடலை அளித்தான். நிக்கதேம் துணையோடு கொல்கதாவில் இவர் இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி யூத அடக்குமுறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளில் சுற்றி கட்டினார். ஒரு புதிய கல்லறை ஒன்றில் அவரின் உடலை அடக்கம் செய்தார் என விவிலியம் கூறுகின்றது. கத்தோலிக்க திருச்சபை, கிழக்கு மரபு வழி திருச்சபை, லுதாரனியம் மற்றும் சில ஆங்கில இயக்கம் சபைகள் இவரை புனிதர் என ஏற்கிறது. இவரது திருவிழா ஆகஸ்ட் 31ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஜெபம். விண்ணக வாழ்வின் உறைவிடமே இறைவாம், மகன் இறை இயேசுவோடு கூட இருந்து அவரது மறைப்போதனைகளை கேட்டு அதன்படி நடந்த இத்திருத்துதரை போன்று நாங்களும் இறை இயேசுவின் பாதையில் சென்று அவரின் மறைவுரைகளின்படி வாழ வர வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அரிமத்திய புனித யோசேப் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.